கோபி அருகே சானார்பதியில் உள்ள புகழ்பெற்ற மகா மாரியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோபி அருகே உள்ள சானார்பதியில் சுமார் 200 ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற மகா மாரியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடமுழுக்கு விழா நடைபெறுவது வழக்கம். இந்த கோயில் கடந்த 2012ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு குடமுழுக்கு விழா நடத்த கிராம மக்கள் முடிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களாக நடைபெற்ற புனரமைப்பு பணிகள் முடிவுற்றதைத் தொடர்ந்து குடமுழுக்கு விழா கடந்த 7ஆம் தேதி காலை பாரியூர் சென்று தீர்த்தம் எடுத்து வருதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது. இன்று அதிகாலை திருமுறை பாராயணங்கள் ஓத 4ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கு முதலில் மூலவர் கன்னிமார் விமான கோபுரங்களுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அதன் பின்னர் முக்கிய நிகழ்ச்சியாக விநாயகர் முதலான பரிவார மூர்த்திகளுக்கும் மகா மாரியம்மனுக்கும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கோபுர கலசங்களுக்கு ஊற்றி குடமுழுக்கு விழா நடத்தினர். அதைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் அன்னதானமும் நடைபெற்றது. சானார்பதியில் குடமுழுக்கு விழா நடைபெற்ற மகா மாரியம்மன் கோயில் முன்பு கடந்த 1988ஆம் ஆண்டு விஜயகாந்த் நடித்த செந்தூர பூவே திரைப்படத்தில் இடம்பெற்ற கிளியே இளங்கிளியே என்ற பாடல் முழுமையாக படமாக்கப்பட்டது. முதலில் இந்த பாடல் பாரியூர் கொண்டத்து காளியம்மன் கோயில் முன்பு படமாக்கப்பட இருந்த நிலையில் இங்கு படமாக்கப்பட்டால் திரைப்படம் வெற்றி பெறும் என்று கிராம மக்கள் கூறவே வளர்ந்து வரும் நடிகராக இருந்த விஜயகாந்த் அந்த பாடலை இந்த கோயில் முன்பே படமாக்க வேண்டும் என முடிவு செய்தார். அதைத் தொடர்ந்து அந்த பாடல் முழுவதும் இந்த கோயில் முன்பே படமாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த திரைப்படம் மிக பெரும் வெற்றி பெற்றதோடு அந்த பாடல் இன்றளவும் பட்டி தொட்டி எங்கும் திருமண வீடுகள் முதல் திருவிழா கூட்டங்கள் வரை ஒளிபரப்பப்படுகிறது. இந்த திரைப்படம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விஜயகாந்த் நடித்த உழவன் மகன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் படப்பிடிப்பு கோபியில் நடைபெற்றது. படப்பிடிப்புக்கு வரும்போதெல்லாம் கோபி பகுதியிலுள்ள அனைத்து கோயில்களுக்கும் செல்லும் பழக்கத்தையும் விஜயகாந்த் வைத்திருந்தார். 40 ஆண்டுகளுக்கு முன் படப்பிடிப்பு நடந்தபோது எப்படி இருந்ததோ அதே போன்ற அமைப்புடன் இன்றளவும் இக்கோயில் உள்ளது. குடமுழுக்கு விழாவில் சானார்பதியிலிருந்து மட்டுமின்றி கோபி, வெள்ளாளப்பாளையம், பாரியூர், நஞ்சக்கவுண்டன்பாளையம், தொட்டிப்பாளையம், நஞ்சை, கோபி, முருகன்புதூர், குளவிக்கரடு, கரட்டூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.